ஹாய்ங்க. நீங்கள் நம்ம எங்கே கிளம்பிச்சுன்னா கடைக்கு நேரமாக கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி அமாவாசை. கடைக்கு மதியம் வரையும் கடை இருந்துட்டு மதியத்துக்கு மேலே ஒரு முருகர் கோயிலுக்கு போவோம். நாங்கள் வழக்கமாக அமாவாசை வந்து அங்கே போவோம். அந்த கோயிலுக்கு போகிறதுனால நீங்கள் நேரமாக கிளம்பிட்டேன். லாவண்யா வந்து இப்போ ஒரு 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. 10 மணிக்கு மேலே கடைக்கு வந்த வாட்டி நாங்கள் வந்து கடையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மதியம் 2 மணிக்கு மேலே நாங்கள் முருகர் கோயிலுக்கு போயிடுவோம். எங்களுக்கு பிடிச்ச முருகர் கோயிலுக்கு பார்க்கலாம் வாங்க என்னென்ன நடக்குது இன்றைக்கி. நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டுருங்க, ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சார்ஜ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஓகேங்க. தண்ணி வந்துட்டு இருக்குது. அம்மா தண்ணி பிடிச்சிட்டு இருக்குது. தடலாவண்யா பைப்புக்கு போட்டு விட்டாங்க, இதுக்கு ட்ரம்முக்கு. காலையில் நேரமாகவே தண்ணி வந்திருக்கு. அப்படியே எங்கள் அம்மா இந்த வாரத்துலேயே இது போட்டுக்கிறாங்க, புளிச்சிக்கரை. வேஸ்ட்டாக ஒரு தண்ணியில் வந்துடும். இந்த புளிச்சிக்கிறலாம் கடைக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் வந்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். டெய்லியுமே நம்ம ரொட்டீன் வேலை தான். இதை எடுத்து வெளியே வைக்கணும். வந்ததுமே உள்ளே ஆள் வரோம்னு கேமரா ஆன் ஆகுதுங்க. ஓகே, க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம். வழக்கம் போல் கடையை க்ளீன் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி கட்டுவோம். கடைக்கு முன்னாடி தண்ணி தெளித்து மஞ்சளும் குங்குமமும் வச்சிடலாங்க. இது வழக்கமாக நாங்கள் வைக்கிறது தான். கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும். நிறைய சத்தமாக இருக்குதுங்க. ஓகே, இப்படி முன்னாடி வச்சா திருஷ்டி போயிடுமா. கடை முன்னாடி அப்படி வைக்கணும். ஓகேங்க, காலையிலேருந்து நான் டீயை குடிக்கல. நம்ம பேக்கரிக்கு வந்தாச்சு. தம்பி, குட்டி தம்பி, டீ போடுறா தம்பி. குட்டி தாய் சொல்லு. பாய். ஓ, பிஸியாகிறாம்மா. எனக்கு ஒரு டீ போடுறேன். ஓகே ஓகே, நம்ம டீ சாப்பிட்டு வேலையை பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கடையிலே கொஞ்சம் சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு போயிடலாம். இங்கேயே சாப்பிட்லாம். அதனால் இங்கே வாங்கிட்டேன். ஒரு பிஸ்கெட் ஒன்று வாங்கிட்டேன். இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். நான் வழக்கமாக நம்ம கடையில் தான் எடுத்து சாப்பிடுவேன். இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டேன். ஒரு பிஸ்கெட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி போகலாம். ஓகேங்க, 9 மணி ஆயிடுச்சு. பசிக்க டைம் ஆகிடுச்சு. போய் லாவண்யா கூப்பிட்டு வந்துடலாம். இங்கே வா, இங்கே வா, ரன்னிக்கா. அந்த ஆள் தான் லாவண்யாவை கேட்டுகிட்டே இருக்குது. லாவண்யாவுக்கு என்ன தர? உன்னை காமிக்கிறாங்களா? அப்பா, உன்னை காட்டுவேன். இங்கே வா. போய்ட்டு அங்கே ஒழிஞ்சிச்சு பாருங்க. பிரேம்லேயே தெரியல நீ. ரன்னிக்கா இப்போ மகளிரியா? போய் கூப்பிட்டு வரேன் லாவண்யாவை. வீடியோலாம் பயந்துக்கிறா மேடம். பிரேம்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க வீடியோலாம். இன்றைக்கி என்ன சாப்பாடு? தோசை பொடி சாப்பாடு. இன்றைக்கி அதே தான். ஆனால் நல்லா இருந்துச்சு. முட்டை குழம்பு பற்றி பேசாது சாமி. நேற்று சாப்பிட்ட முட்டை குழம்பு அடே சாமி கசக்குது முட்டை குழம்பு. அப்புறம் முள்ளங்கி சட்னி அது காருது. எப்பாப்பாப்பா, கடையில் இருக்கிற 10 ரூபா சாக்லேட் நான் தின்னுட்டேன் காரத்துக்கு. சரி வாங்க போகலாம். ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அமாவாசை வேறலவே. நம்ம கோயிலுக்கு வேறு போகணும். 2 மணிக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். ஆமாம், பூ பிச்சுக்கோ. நம்மளுக்கு பிடிச்ச முருகர் கோவில். நேற்று தான் காமிச்சோம். நீ கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படியா? ஆமாம், ஒரு நாள் ஒரு மாதிரியாக பேசாயிருங்க. கீழே ஒரு டைகர் படுத்துட்டுக்கிறோம். டேய் டைகர் குட்டி, கோயிலுக்கா உனக்கா? நீயே சாமி தானே. எதுக்கும் ஐஸ் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறியா? சும்மா வீடியோ பேசுறேங்க. யாரும் வீட்டில் சண்டை பண்ணாதீங்க சும்மா. ஓ, உன்னோட லேடிஸ் ஃபேன்ஸு சொல்கிற. ஓகே ஓகே ஓகேங்க, கடைக்கு வந்தாச்சு. க்ளீன் பண்ணியா? சாம்பிராணி போட்டுனியா? அதெல்லாம் பொறிச்சு விட்டேனே. அதெல்லாம் பொறிச்சு விட்டேன். கரைஞ்சிருக்கும். நான் பொறிச்சு விட்டேன். வேணா நீ போய் பாரு, உனக்கு சந்தேகமாக இருந்தா. என்ன ஏதோ ஒன்று பேசுறது தான்.
இந்த சைடில் வச்சுக்கிறேன். ஆனா அப்படியே இருக்குண்ணே. ஐயோ எனக்கு சாம்பிராணி உன்னை நம்பி நான் என்னென்ன சொல்லிட்டு வந்துக்கிறேன். அமைஞ்சு போச்சு. இது பண்ணி அப்படியே காட்டினேன் அப்படி இப்படின்னு. தூபெல்லாம் காட்டினேன். காட்டிட்டு இங்கே வந்து வச்சுட்டேன். பார்த்தா அமைஞ்சு போச்சா. படம் மாதிரி பண்ற. இதுங்களும் இங்க இருக்குண்ணே. இதுங்களும் நம்மளை சதி பண்ணுது. மறுபடியும் 10 வச்சு வச்சிட்றேன் அப்படி. இன்னைக்கு அமாவாசை இல்லை, அதனால தான். ம். வெளியே கூட பண்ணிருக்கேட்டுக்குது. வெளியில் அந்த இது பண்ணேன். அந்த மஞ்சள் சிகப்பு எல்லாம் கொட்டி பண்ணேன். அது மாதிரி கலர் மாதிரி போச்சு. கண் திருஷ்டி ஆகுமா? ஏதோ தீய சுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் மாற்றி விட்டேன். அதை போட்டு திருஷ்டிலாம் அதில் போயிடுச்சு. டிஸ்டிலாம் அதில் போயிடுச்சா? இது நல்லா இருக்குது. ம். சரிங்க, கோயிலுக்கு போகல பார்ப்போம். பூ 2 பூ சேர்த்து அப்புறம் என்ன பண்ற? அதனால ஏசியில் அந்த காற்று வரும்ல. ஃபேன் பட்டினா கூட ஒரு நியாயம் இருக்குதுடா. ஏசி காத்துல போய் காட்டுறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா? கொஞ்சம் ஏசி காத்துல காட்டினா கொஞ்சம் நல்லா பத்திக்குன்னு நினைச்சு காட்டி ஓரளவு பண்ணலாம். ஃபேன் மட்டும்னா போடுறேன், ஏசி அமைச்சிட்டு. காட்டி இது ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணோம். ஓடலாமா வேணாமா அப்படின்னு. அது வேற இது வேற ஏதோ சென்சார் இது ஃபேனு. நீ ரொம்ப யோசனைக்காரனும். நினைப்பாங்களா ஏன்னா ஃபேனு கட்டிக்கிறானு பார்த்தாங்களா? கொஞ்சம் புகை வருதா? ஒரே பக்கம் காட்டு, எந்த பக்கம் வந்தாலும், அப்போ தான் இது பிடிக்கும். கீழே வச்சிடாத. போட்டு போட்டு போட்டு. அது ஓட மாட்டேங்குது. கையிலே பண்ணிக்கிறேன் இந்த பகையை வரைகிறதுக்கு. புகை இல்லை, தீய சக்தியெல்லாம் வெளியே அமுச்சு விடும். அதான் பிடிச்சிச்சுடா. இப்போ காட்டு, ஃபேன் ஓடுது. ஏய் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம். ஆமாம், இந்த மாதிரி ஃபேன் போட்டு இப்படி காரணம் நல்லா பக்கம் வரும். நல்லா பறிக்க ஆரம்பிச்சிக்கும். கொண்டு போய் வச்சிடலாம் தேவைப்பட்டதில். உள் பக்கமாக வச்சு மாதிரி தான் கடை ஃபுல்லாக வரும். நெகட்டிவிட்டி போகும். நெகட்டிவிட்டி. நம்மளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி. போதும் போதும் கொண்டு போயிடுச்சு. கடையில் வெறும் புகை மூட்டமாக இருக்குது. ஏன் அந்த சாம்பிராணி போட்டோம்ல, அந்த வேலையை கட்டி விட்டுச்சு. ஊதுன்னு ஊதிவிட்டாயா அப்படின்னு ஊதிவிட்டான் ஃபேன்காரன். அதுதானே இங்கிட்டு தந்துட்டு இது டோர் ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணணுமா? எல்லாம் போக மாட்டேங்குது பாரு. இப்படி தான் 2-3 நாளாக உட்காந்துருக்கிறேன் புகை போட்டுவிட்டு. கண் எரியுது. வந்துட்டா வேலை பூ மும்முரமாக கட்டிக்கிறேன். கோயிலுக்கு வர கிளம்பணுமே, டைம் ஆயிடுச்சு. ஓ பரவாயில்லையே, எனக்கு சேவ் பண்ணுற மணியை. நேத்தோடதும் இன்னைக்கோட பூ. இந்த பூ அமாவாசை எவ்வளோ திரும்ப வரும்? 50 ரூபா. 150 ரூபா தான் வரும். 50 ரூபாயா? பாரப்ப கடையில் கேட்டு போலாரு. சரி ஓகே. 50 ரூபா வராது? 50 ரூபாலாம் வராது. ஒரு மாலை 150 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. 50 ரூபாயா தான் டெய்லி வாங்கிக்கலாமே. முதலாளினா இப்படி பூலாம் கட்டக்கூடாது, வாங்கி தான் வைக்கணும். ஏன் அப்படி எப்படி சாப்பிட்டு? நாங்கள் புது ரூல் போடுவோம். செடியில் தான் கட்டி முடிச்சியா? பெருசாக இருக்குது பாரு நமக்கு. நேற்று வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போ இது பண்ணி செடியிலேருந்து பறிக்கும்போது இப்படி பறிக்கணும். அதான் கொம்பு பெருசாகும். இல்லைன்னா இன்னைக்கு இது பண்ணதான் பாரு, குட்டி கொம்பாக தான் இருக்கும். தெரியல, இத்திலோண்டு இருக்கும். இப்படி பெருசாகும். இதோட பறிச்சோம். எப்படி மைண்டு என்னென்ன சொல்கிறேன், எனக்கு தெரியல. நான் உனக்கு தெரியாது, பூ பறிக்கிறது அந்த மாதிரி தான் போய் செய்யும். கட்டி முடிச்சுட்டு இன்றைக்கும் கிளைமேட்டு பாரு பயங்கரமாக இருக்குது. ஜில்லுனே இருக்குதுங்க. மழை வர மாதிரியே தான் இருக்குது இன்றைக்கும் வெளியில். டைம் என்ன 1 மணி இருக்கும். ஃபைனலாக சந்திரமுகியாக மாற போகிறாங்க இப்போ. சந்திரமுகியா? இவ்வளோ பூ வந்துருச்சு பாருங்க நம்ம செடியில். குட்டி செடியிலே கிட்டத்தட்ட இதெல்லாம் 50 ரூபாய்க்குலாம் போகாது. நீ சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்குனாலும் போகும். நல்லா பெரிய மொக்கை வேறு இருக்குது. நம்ம செடியிலே போகுது. எப்படியோ ஒரு 100 ரூபா லாபம் பண்ணி விட்டேன். சூப்பராக இருக்குது. என்ன ஒரு ரோஸ் தான் மிஸ்ஸிங்கு. ரோஸ் வச்சா வெயிட் ஆகும். போகலாமா? உடனே வா, என்ன ரெஸ்ட்டு. 2 நிமிஷம் உட்கார மாட்டேன். பூ பட்டி கழிச்சிட்டியா? இது நல்லா புதுசாக இருக்குது.
என்ன கிடைக்கிறாங்க போலாமா? போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் டக்குன்னு. ம் நிறுத்திட்டேன் சொல்லு. இந்த வண்டி ஓட்டவும் எதுக்கு இப்படி இப்படி இப்படின்னுட்டு வண்டி வேற எங்க மேலே ஓட்டுற மாதிரியே போகிறேன். அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஜர்க்காகுது. நீ தான் ஓட்ட வண்டியை வந்து. நான் தான் ஓட்டுறேன். இதான் நீ நான் அப்படி ஓட்டுற மாதிரி பார்த்தா எப்படி பேசுவோம்? அது ஏதோ கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் மூவ் பண்ணி போக வேண்டியதான். சரி போவோம். கோயிலுக்கு வந்தாச்சு. அது என்ன கோயில்? சிவன் கோயில். சிவன் கோயில். நம்ம ஏரியாலே ஒரு சிவன் கோயில் கேட்டாங்கல்ல, நீயே தான் பார்த்து சொன்ன. எனக்கு கூட தெரியாது இது சிவன் கோயிலான்னு. உள்ளே போய் பார்க்கலாங்க, எங்கள் ஏரியாவில் சிவன் கோயில். இந்த பக்கம் சிவன் கோயிலுங்க. நாங்கள் ஒரு முருகர் கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம். எங்கிட்ட மிஸ் ஆகி போச்சுன்னு நினச்சோம். எங்களுக்கு பயங்கரமான சப்ஸ்கிரைபு. அது சரஸ்வதி சாமி இந்த மாதிரி இருக்குது. நான் பிள்ளையார் நினைச்சேன். பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இந்த கோயிலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நீ போய் அந்த சிவன்ல ருத்ராட்சம் இருக்குனால இருக்கா? புரியல. ஓ மேலே. ஆமாப்பா, ருத்ராட்ச கிரீடம். அழகா இருக்கு சாமி. எப்படி சர்ப்ரைஸ் ஆன முருகரை பார்த்து? நீ பண்ண வேறு தான் நானும் பண்ணேன். ஏன்னா மனசில் எங்கடா முருகர் கோயிலுக்கு போனோம், அங்கே வண்டி சார்ஜ் இல்லை, ரிட்டர்ன் வந்துட்டோம். யார் கேட்டே இருந்தேன். குழம்பு வா சூப்பராக இது. பச்சை பயிரா? ரசமா? எனக்கு என்னமோ பச்சை பயிர் குழம்பு மாதிரி இது. வாசம் சூப்பரு. பச்சை மிளகாய் வாசம் வருது தெரியா? பொரியலும் வருதா? இது இது பாருல அவரைக்கொட்டை குழம்பு. வேற லெவல் மாசுங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கணுமா? ராவே என்ன பாயசம் இது? பருப்பு பாயசம். இலையை மூணுனா கூட பாயசத்தை கேட்டு வாங்கி முடியாட்டேங்குது. இன்னும் வடை மிஸ்ஸிங்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொல்கட்டா வடை மட்டும்தான் மிஸ்ஸிங்கா? விட்டு தான் அந்த வடையும் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. பாயாசம், அப்பளம், அதுவும் அந்த அவரைக்கொட்டை பருப்பு குழம்பு. மாஸ்க் காட்டுச்சுங்க. சரி கிளம்பலாமா கடைக்கு? அப்பா ஒரு வெளியே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் நினச்ச கோயில் ஒன்று, ஆனால் நடந்த கோயில் ஒன்று. நாங்கள் 2 பேரும் முருகர் கோயிலுக்கு போகலாம், நாங்கள் பிடிச்ச முருகர் கோயிலுக்கு போகலான்னு போனோம். சார்ஜ் வேறு கம்மியாகி போச்சு. அதுக்கு மேலே வந்தோம்னா நம்ம தள்ளிட்டு தான் வரணும். பாதி வழியில் வந்துட்டோம். வர வழியில் பார்த்தா ஒரு ஈஸ்வரன் கோயில். சரி ஈஸ்வரன் போகலாம், அதை பார்த்துட்டு தான் போகணும். பார்த்துட்டு தான் போகணும், போயிட்டு போகலாமான்னு. சரி நம்ம அங்கே போயிட்டு இங்கே வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் பேட்டரியிலே ஆனால் பாதி வழியிலே வளைச்சிட்டு வந்தோம். இது ஈஸ்வரன் கோயில். சரி ஈஸ்வரன் கோயில் தான் போனால் சர்ப்ரைஸாக முருகர் அதான் இருக்கிறாரு. என்னையும் வாட பார்க்க வரல, வாங்கடா நீங்கள் வர இடத்துக்கே நானும் வந்துடுறேன். நான் வேறு நினச்சிருந்தேன், சார் நம்மளை ஈஸ்வரன் தான் நம்மளை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. அதனால நினச்சிட்டு அப்படி வந்துட்டு இருக்கிறேன். உண்மைதான். நான் வேற 2-3 நாளாக கேட்டிருக்கேன் அந்த கோயிலுக்கு. எப்போ முன்னொரு டைம் கேட்டேன், சிவராத்திரி. இப்போ சரி அப்படி நினச்சிட்டு வந்தா நான் அந்த கோயில்கிட்ட வந்து சொல்ல நினச்சேன். நம்ம இன்னைக்கு நம்ம தலையெழுத்தில் எழுதிட்டு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும்னு எழுதிதுன்னு நினச்சி நினச்சிட்டு சொல்லலை. போனால் முருகர் அப்பா முருகா அங்கேயே வந்துட்டியா அப்படின்ட்டா. பார்த்தா பல விதமான விருந்தோட சாப்பாடு போட்டாரு. சாப்பாடு, பருப்பு குழம்பு, அப்புறம் அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு, அப்புறம் பூசணிக்காயெல்லாம் போட்டு செஞ்சுனாங்க. அப்பளம், அப்புறம் சுண்டல் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டா இலையை 3 வாட்டி பாயாசம் வந்துருச்சு. எங்ககிட்ட மிஸ் ஒன்று தான் மிஸ் வடை. சீக்கிரம் வந்தீங்கன்னா வடை கிடைச்சிருக்கோம்னாங்க. வடை ஒன்று தான் கிடைக்கல, எல்லாம் கிடைச்சி. எங்களுக்கு இதே போதுங்க அப்படின்னு பயங்கரமான உபசரிப்பு. வயிறு நெஞ்சிருச்சு. அங்கே எங்களோட குலதெய்வ கோயிலாம். நான் அங்கேயே பொது கோயிலை கட்டி நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே யாருமே அதே ஊருக்காரங்களே இல்லையா, எல்லாமே வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா செம்ம உபசரிப்பானா. நல்லவங்க, நல்லா இருக்கும். பாஸ் போடுமா? இது என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸா? அதனால் இயற்கையாக சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற. எனது பாரு காலி. ஆனால் சரியான டேஸ்ட்டு. அது எவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துச்சு. நான் கட் பண்ணி சாப்பிட்டதும் உனக்கும் சாப்பிட்டு.
கட் பண்ணி கட் பண்ணிட்டு அதே தான் கரெக்டாக கண்டு விட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆமாம், இன்னைக்கோட இது விளாக் முடிஞ்சது. பாய்ங்க. பாயா. ம். வீட்டுக்கு வந்தாச்சு. வண்டி வேற சார்ஜ் இல்லைங்க. அவரு வேற நடந்து வந்துட்டு இருக்காரு. எங்க வந்துட்டு இருக்காருன்னு வேற தெரியல. பார்ப்போம். நைட்டு 9 மணி. ஒரு ஆள் வந்துட்டாரு. ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்டி என்ன பேசுங்க, லோடு இழுக்கல, அதனால லாவண்யா மட்டும் விட்டுட்டேன். இன்னைக்கு வேற அமாவாசை. அமாவாசை வந்தா நான் பேய பிடிக்க போதுண்ணே. பேய் நீ பிடிச்சிட்டு வந்துட்டீனா? நடந்து வந்தேன், நான் உங்ககிட்ட காட்டலான்னு வீடியோ எடுக்கிறது இப்படி எடுத்தேன், நீயே எடுத்துக்கிற. காய்ச்சி போச்சு. புதுசா நடந்தாலும் இந்த காலெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் வாக்கிங் போறதுடா. டெய்லியும் போனா தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் நடந்தா இப்படிதான் வலிக்கும். இன்னைக்கு நாள் எப்படி முடிஞ்சிருக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு நாள் இதோட மாசமா முடியல, பயங்கரமா முடிஞ்சு போச்சு. சார்ஜ் போட்டு விடு, முதல்ல சுவிட்சை போட்டு விடு. வந்தது பிளாக் சாரி விட்டாங்க. இங்க வேற கீழே இருந்து மேலே ஏற மாட்டேங்குது மேடு. நானும் எப்படா தள்ளுறதுங்க, நிறுத்திவிட்டு போயிடலாமா, நிறுத்திவிடணும், வண்டி வரும்ல அந்தாண்ட வீட்டுக்கெல்லாம். சரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி போயிடுவோம், நம்ம கீழே இறங்கி நின்றுட்டு கொஞ்சம் ஆன் பண்ணி அப்படியே வந்துடலான்னு தள்ளிட்டு வந்துட்டேன். ஓகேங்க, சூப்பருங்க. இன்னைக்கு நாள் இப்படி போச்சு. பயங்கரமான சம்பவம் செஞ்சு விட்டுருச்சு கடை சீட்ல. எப்படியோ அங்கேயே நிக்கல, கடைக்கிட்டே. அது நினைச்சுன்னா வம்பு, அங்கேயும் இங்கேயும் தர்மாடிட்டு வந்தோம். ஓகே பாய்ங்க. ஓகே பாய். இந்த நாள் இப்படிதான் போச்சு. நைட் டின்னர்லாம் பசிக்கல, வாட்டர்மெலன் சாப்பிட்டதுனால.